ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மலேரியா. மலேரியா வந்து என்ன ஸ்பீஷீஸ் காஸ் பண்ணுதுன்னா பிளாஸ்மோடியம். அது ஒரு பாராசைட். எது டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. இப்போது பிளாஸ்மோடியமில் 5 ஸ்பீஷீஸ் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் நோவெலசி. ஓகேவா? இதில் வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் மட்டும் தான் மேலிக்னன்ட், மித்த எல்லாமே பினைங். அப்புறமா பிளாஸ்மோடியம் மலேரியை மட்டும் தான் குவார்டன் மலேரியா காஸ் பண்ணும். அதாவது ஃபீவர் வந்து 4th டேயில் ரெக்கவர் ஆகும். மித்த எல்லாமே டெர்ஷியன் மலேரியா தான். அதாவது ஃபீவர் வந்து 3rd டேயில் ரெக்கவர் ஆகும். அடுத்து பிளாஸ்மோடியம் நோவெலசி வந்து பாராசைட் ஆஃப் மங்கி. ஹியூமன்ஸில் வர்றது இது ரொம்ப ரேர் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் பார்க்க போகிறோம். பிளாஸ்மோடியம்க்கு வந்து 2 ஹோஸ்ட் இருக்குது. ஒன்று டெஃபினேட்டிவ் ஹோஸ்ட், இன்னொன்று இன்டர்மீடியட் ஹோஸ்ட். டெஃபினேட்டிவ் ஹோஸ்ட்னா எங்கே செக்ஷுவல் சைக்கிள் நடக்குதோ அது டெஃபினேட்டிவ் ஹோஸ்ட், எங்கே ஏசெக்ஷுவல் சைக்கிள் நடக்குதோ அது இன்டர்மீடியட் ஹோஸ்ட். இங்கே டெஃபினேட்டிவ் ஹோஸ்ட் வந்து ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, இன்டர்மீடியட் ஹோஸ்ட் வந்து மேன். ஓகேவா? மேனுக்கு வந்து இது எப்படி வருதுன்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ எப்போ பைட் ஆகுதோ அப்போ தான் வருது. இது என்ன ஃபார்மில் வரும்னா ஸ்போரோசைட்டில் வரும். ஸ்போரோசைட் தான் இங்கே வந்து இன்ஃபெக்டிவ் ஃபார்ம். இப்போது ஹியூமன்ஸில் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும். ப்ரீ எரித்ரோசைட்டிக், கேமட்டோகோனி. இப்போ வந்து நம்ம ப்ரீ எரித்ரோசைட்டிக் பற்றி பார்ப்போம். ப்ரீ எரித்ரோசைட்டிக்னா ஸ்போரோசைட் வந்து ஹெப்படோசைட்டில் அட்டாச் ஆகி ட்ரோபோசைட்டாக மாறும். ட்ரோபோசைட் வந்து நியூக்ளியர் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி சைசாண்டாக மாறும். அதை வந்து நம்ம ப்ரீ எரித்ரோசைட்டிக் சைசாண்ட்னு சொல்லுவோம். அது வந்து ரப்சர் ஆகி நிறையா மீரோசைட்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மீரோசைட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஆர்பிசிக்கு போகும். அதுதான் எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜ். இப்போ நம்ம எரித்ரோசைட்டிக் ஸ்டேஜை பார்க்க போகிறோம். இது வந்து ஆர்பிசியில் போய் அட்டாச் ஆகி இது என்ன ஆகும், ஆர்பிசியில் வந்து அடுத்து ஏர்லி ட்ரோபோசைட், லேட் ட்ரோபோசைட்னு 2ஆக மாறும். ஏர்லி ட்ரோபோசைட் வந்து ரிங் ஃபார்மில் இருக்கும். அது மல்டிப்ளி ஆக்டிவாக இருக்கும். அடுத்து வந்து இது லேட் ட்ரோபோசைட்டாக மாறும். இந்த லேட் ட்ரோபோசைட் அடுத்து சைசாண்டாக மாறும். இந்த சைசான் திருப்பி ரப்சர் ஆகி மீரோசைட் வருது. இந்த மீரோசைட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா கேமட்டோகோனியை அண்டர்கோ பண்ணும். கேமட்டோகோனினா என்னென்னா கேமட்டோசைட் ஃபார்மேஷன். கேமட்டோசைட் வந்து மேலே வந்து மைக்ரோ கேமட்டோசைட்னும் ஃபீமேலை வந்து மேக்ரோ கேமட்டோசைட்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டுமே எல்லாமே ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும் எல்லாம் பிளாஸ்மோடியமுக்கும். ஆனால் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரமுக்கு மட்டும் இது கிரிசன்ட் ஆர் பனானா ஷேப்பில் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஸ்கிட்டோ சைக்கிள் வந்து அதாவது எப்போது இன்ஃபெக்டட் ஹியூமனை மஸ்கிட்டோ கடிக்கையோ அந்த மஸ்கிட்டோவில் போய் என்ன ஆகும்னா 2 கேமட்டோசைட்டும் கேமெட்டாக மாறும். அதாவது மேல் கேமெட், மைக்ரோ கேமெட், மேக்ரோ கேமெட்டு 2ஆக மாறும். இது 2 ஃபர்டிலைஸ் ஆகி ஃபியூஸ் ஆகும்போது ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஜைகோட் வந்து ஒரு மொட்டைல் ஃபார்மாக ஊகைனெட்டாக மாறும். இந்த ஊகைனெட் வந்து எப்போ ஸ்டொமக் வாலில் பெனிட்ரேட் ஆகுதோ அப்போ ஊசிஸ்டாக மாறுது. ஊசிஸ்ட் வந்து ஸ்போரோகோனி அண்டர்கோ பண்ணி 4 ஸ்பிண்டில் ஷேப்டு ஸ்போரோசைட்ஸாக மாறுது. அப்போது நம்ம ஸ்போரோசைட்டோட ஷேப் என்னன்னா ஸ்பிண்டில் ஷேப்பு. இந்த ஸ்போரோசைட் வந்து மஸ்கிட்டோட சலைவரி கிளாண்டுக்கு போய் மைக்ரேட் ஆகும். இங்கேருந்து எப்போ இந்த மஸ்கிட்டோ இன்னொரு ஹியூமனை கடிக்குதோ இந்த ஸ்போரோசைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸ்போரோசைட் வந்து ஒரு இன்ஃபெக்டிவ் ஃபார்மில். ஸோ இந்த சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபால்சிபாரம் மலேரியா. ஃபர்ஸ்ட் வந்து செரிப்ரல் மலேரியா. செரிப்ரல் மலேரியானா என்னன்னா இன்ஃபெக்ட் ஆனால் ஆர்பிசி வந்து செரிப்ரல் கேபிலரிஸில் போய் ப்ளக் ஆகிறனால பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போகாது. அதனால செரிப்ரல் அனாக்சியா ஏற்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பெர்னீஷியஸ் மலேரியாவுக்கு ஒரு ட்ரையட் இருக்குது. என்னன்னா பிளாக் வாட்டர் ஃபீவர், ஆல்ஜிட் மலேரியா, அப்புறம் செப்டிசிமிக் மலேரியா. இப்போ நம்ம பிளாக் வாட்டர் ஃபீவர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பிளாக் வாட்டர் ஃபீவர்னா உள்ள பிளட் வெசல்ஸ்லேயே இன்ட்ராவாஸ்குலராக ஹீமோலைசிஸ் நடக்குது. ஹீமோலைசிஸ் நடந்தால் ஃபீவர் ஏற்படும். அப்புறம் ஹீமோக்ளோபின் யூரியா, அதாவது யூரின்ல வந்து ஹீமோக்ளோபின் எக்ஸ்க்ரீட் ஆகிறனால டார்க் கலர் யூரின் வருது. இதுதான் பிளாக் வாட்டர் ஃபீவர். அடுத்து வந்து ஆல்ஜிட் மலேரியா பார்க்க போகிறோம். ஆல்ஜிட் மலேரியானா என்னன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப கோல்ட் அண்ட் கிளாமியாக இருக்கும். ஹைப்போ டென்ஷன் ஏற்படும். அதனால ஷாக்குக்கு போயிடுவாங்க. ஓகேவா? இதுதான் ஆல்ஜிட் மலேரியா.